விஜய் அவர்கள் தனித்து நின்று அவரை எக்ஸ்போஸ் பண்ணி கூட விடலாம். இன்னைக்கு ஒருவேளை திரு ஸ்டாலின் சாரும் இபிஎஸ் சாரும் வந்து ஒரு விஷயம் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. அவங்களாம் எந்த அரசியலும் விஜய் எதிர்த்து இந்த கரூர் விஷயத்தில் பண்ணலை. விஜய் அவர்கள் தான் என்ன பண்ணுறாருன்னா சிஎம் சார் அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொன்னார். இந்த சைடில் அதிமுக வந்து அவங்க வந்து கண்டுக்கலை. இது 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 ஒரு போக்காக பார்க்கலாம். பட் இது வந்து அதிமுக கட்சிக்கு இது நல்லது, அதிமுக வேட்பாளர்களுக்கு இது நல்லது. யாரோ ஒருத்தர் புதுசாக வராரு, அந்த 8% 10% ஓட்டுக்கு அவசரம் உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு சில சீட்டுகளை வந்து நீங்கள் தூக்கி அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு கூட தேர்தலில் உருவாக்கலாம். உதாரணத்துக்கு பீகாரில் வந்து காங்கிரஸ்க்கு அதிகமான சீட்டு கொடுத்ததுனால தான் ஆர்ஜேடி தோத்துச்சு. ஆர்ஜேடி வந்து அன்னைக்கு காங்கிரஸ்க்கு அவ்வளோ சீட்டு கொடுக்கலன்னா போன தேர்தலையே வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்காது, இது ஆர்ஜேடி ஜெயிச்சிருக்கோம். காங்கிரஸ்க்கு அதிக சீட்டு கொடுத்ததுனால தான் தோல்வி. அந்த மாதிரி கூட தாவேகா வந்து நாளைக்கு அதிமுக கூட்டணியில் போயிட்டு ஒரு சரியான சிறப்பு ஒரு செயலாக்க திட்டம் இல்லை, ஒரு நல்ல வேட்பு